10 வருஷம் பிரான்ஸில் இருந்தேன். அப்போ அங்கேருந்து லெட்டர் வந்தேன். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா கொஞ்ச நாள் இருந்தால் உனக்கு விசா கிடைச்சி. இந்த விதையை வச்சு தான் விதையை ஊடாக பிறகு தடிக்கலை வெட்டி வெட்டி வச்சு தான் ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கும் இருக்க கவித்து ரெக்கார்ட். இந்த முறை 1 லட்சத்துக்கு விற்றுனேன் ஒரு நாள் மட்டும். கஞ்சியை குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கல. அங்கே வந்து பட்ட துன்பத்தை உங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அவருக்கு குறைஞ்சதை இப்படி ஹைபிரிட் முருங்கை போட்டால் ஒரு 20 லட்சம் குறிப்பாக எனக்கு தெரியாதோ. அதாவது 4 பேர் தாய் தப்பென்ற சொல்ல கேட்காம சில புள்ளிகள் நிலங்களை விற்று போய் இத்தனையும் ஊடகங்களில் போய் நின்று அண்ணன் வரப்படுது. நடுநிலையில் நின்று கடவுள் சொல்கிறார் ஈழத்துக்கு போய் முருங்கை தோட்டம் செய்து வாழண்டு. இன்னொரு விஷயம் சொல்கிறார், ஃப்ரான்ஸில் போனால் அவனுக்கு விசா தருவார், நீ அங்கே போகலாம். எதை தேர்ந்தெடுப்பீங்க? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தரிசனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கெரணவாய் மேற்கு என்ற ஊரில் நிற்கிறேன். இந்த ஊருக்கு நான் இந்த ஊரை காணொளி பதிவு செய்கிறதுக்காக வந்து நிற்கிறேன். அந்த காணொலியை நீங்கள் நாளைய நாளில் பார்க்கலாம். இன்றைய நாளில் இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்களா, முருங்கை தோட்டம். முருங்கை தோட்டம் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த கிராமத்தை காணொளி பதிவு செய்ய வரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, இங்கே சில இடங்களில் வெங்காய தோட்டம், புகையிலை தோட்டம் எப்படி அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இந்த கெரணவாய் என்ற இடத்துல முருங்கை தோட்டம் அதிகமாக இருக்குது. இந்த பகுதியில் பாருங்க, இதில் ஒரு முருங்கை தோட்டம், அப்படியே திரும்பினா அந்த இடத்துல ஒரு முருங்கை தோட்டம், அப்படியே திரும்பினா இதில் ஒரு முருங்கை தோட்டம், அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் அதில் ஒரு முருங்கை தோட்டம் என்று பார்க்குற இடமெல்லாம் முருங்கை தோட்டமாக தான் இருக்குது. இந்த முருங்கை தோட்டம் மூலமாக மக்கள் பெரிய அளவில் வருமானம் ஈட்டுறதால தான் தொடர்ச்சியாக இந்த முருங்கை செய்கையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளில் இதில் இருக்கிற இந்த முருங்கை தோட்டத்துக்கு போய் இந்த தோட்டத்தில் இருக்கிற அண்ணாவோட கதைக்க போகிறோம். முருங்கை தோட்டம் தொடர்பான ஒரு சில விடயங்கள், எங்களுக்கு தெரியாத விடயங்களை கேட்டறிவோம். சாதுவாக முள்ளு குத்துது. என்னடா இது, பத்தை பக்கத்தில் நிற்கிறேன். இப்போ நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போவோமா? இப்போ குத்தையில் இப்போ போகலாம். பாருங்க, முருங்கை சின்ன முருங்கை இப்போ தான் ஓரளவு வளர்ந்து இருக்குது. இனி கொஞ்சம் காலம் போக பெருமன் அதிகரிக்குமா இல்லைண்டா இதை அழிச்சிட்டு பிறகு உருவாக்குறதான்றதெல்லாம் எனக்கு தெரியலை. அது முருங்கை செய்கையாக செய்யும் போது என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை அவர்கள்ட்ட தானே கேட்டறியலாம். வணக்கம் அண்ணா, எப்படி சுகம்? நான் நேற்று கண்டேன் நான் போல உங்களை. நேற்று கண்டுட்டு நீங்கள் கதைக்க மாட்டீங்க, பேசுவீங்க போல இருந்தது, அதாவது போட்டோம். முருங்கை தோட்டத்துக்குள்ளே வந்துட்டேன். இந்த இடத்துல பாருங்க நிறைய முருங்கைக்காய்கள் கொட்டி இருக்குது. ஃபுல்லாவது இந்த முருங்கைக்காயை பார்க்க இப்போ எங்கள்ட ஊரில் நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கேயாவது திக்கா முளைச்சிருக்கு, அந்த காயோட ஒப்பிடும்போது இது நீளமாக இருக்குது. முருங்கையில் வேறு வகைகள் இருக்குதா இல்லைன்னா அது என்ன மாதிரி வேறு வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குது உங்களுக்கு தெரியும்? இது வந்து ஒரு முருங்கை இல்லை. அப்போ இது வந்து ஹைப்ரிட் முருங்கை. சரி, இது இந்தியாவிலிருந்து விதி எடுக்கப்பட்டு சரி இங்கே நட்டு திருப்பி நாங்கள் அந்த தடியை 6 மாதத்துக்கு பிற்பாடு பிறகு வெட்டி அதை தடியை வச்சு பிறகு அதை வளர்த்து தான் இப்படி வந்து. இப்போ நீங்கள் இது எப்படி உங்களுக்கு வந்தது? முழுவதுமாக சின்ன சின்ன தடிகள் வச்சு முளைக்க வச்சு வந்ததா இல்லைன்னா நீங்களே உற்பத்தி செய்யறதா? இல்லை, அது இந்த விதையை வச்சு தான் விதையை ஊடாக பிறகு தடிகளை வெட்டி வச்சு தான் வந்தது. எல்லா இடத்தையுமே விதை வைக்கிறதானே? இல்லை, ஒரு மரத்தை உருவாக்கி அதுக்கு பிறகு அது தடியை வெட்டி வச்சு தான் வருது. எவ்வளோ காலமாக உங்கள்கிட்ட இதனுடைய ஆரம்பம் இருக்குது? இது நான் வந்து 2010ஆம் ஆண்டுலேருந்து செய்கிறேன். 2010 இருந்து செய்கிறீங்களா? இப்போ சில பயிர்கள் எடுத்துக்கொண்டாயா, ஒரு பயிரை செய்யும் போது இது எனக்கு ஒத்து வராது, இது வந்து எங்கெண்ட இடத்துக்கு ஒத்து வராது, இதால் அதிக லாபம் இல்லைன்னு போட்டு அதை விட்டு விலகுவார்கள். நீங்கள் 14 வருடம் இப்போ இவ்வளவு வருடமாக செய்கிறீங்கன்னு சொன்னால் இது செய்கை முறைக்கு எப்படி இருக்குது? இலகுவாக இருக்கா இல்லை அது எப்படி இருக்குது மற்ற பயிரோடு ஒப்பிடும்போது? ஆரம்ப காலம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் என்ன கரைச்சல்? இதை பிறகு வெட்டி பண்படுத்தி பிறகு நாங்கள் அதுக்கு பசலையில் தாட்டு சரி கொஞ்ச நாள் ஒரு 4 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேலை திட்டம் தொடர்ந்து வேலைகள் செய்து கொண்டிருப்போம். பிறகு இது வந்து பயிராகி பிறகு நாங்கள் இந்த மருந்து நாசிகளை அடித்து தான் பிறகு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை. சரி சரி, இது நாங்கள் வந்து 14 வருஷமாக செய்து கொண்டு வரோம். ஆரம்பத்தில் விதையெடுத்து அதில் ஒரு மரத்தில் இருந்து சின்ன சின்ன தடிகளாக வெட்டி உருவாக்கினீங்க. ஆமாம், இதில் நிற்கிறதெல்லாம் அப்படி உருவாக்கினதானா இல்லை அதை அழிச்சு பிறகு உருவாக்கி இருக்கா? இது வந்து நாங்கள் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றி கொண்டோம். 5 வருஷத்துக்கு ஒருக்கா கட்டாயம் மாற்றி ஆகணும். ஏனென்றால் அது இந்த தன்மையை செயலிழந்து அந்த காய்க்கிற தன்மையெல்லாம் இல்லை, அது மரம் வந்து முதுமையாக பங்காள இருக்கிறதா? அதை பார்க்கலாம். அதை பார்க்கலாம்.
ஒரு முருங்கை விதை போட்டால் அது வளர்ந்து ஒரு காய்க்கிற பருவத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ காலம் எடுத்தது உங்களுக்கு ஆரம்பத்தில்? 6 மாதம். ஒரு முருங்கை விதை போட்டு 6 மாதம் ஆகும். அந்த 3-4 மாதத்தில் வந்துடும். சரி. அந்த அறுவடை காலம் வந்து 6 மாதத்தால் நாங்கள் காய்ஞ்சு கொண்டிருப்போம். தடியில் நீங்கள் வெட்டி வச்சது தானே பிறகு அது இப்படி பதியாக வைக்கிறதா இல்லை வெட்டி போட்டு வச்சாலும்? தடியை வெட்டி போட்டு அப்படி வைக்கிறது. அது எவ்வளோ காலத்தில்? அது ஒரு 3 மாதத்தில் தலைச்சிடும். இப்போ விதை போட்டால் 6 மாதம், தடின்னா 3 மாதத்தில் தலைச்சோன்னா கடை அப்படி தானே வளர்ச்சியாக முறையில் வந்து கொண்டிருக்கும். 3 மாதத்தில் வளர்ந்துடும். எவ்வளோ காலத்தில் காய்க்க தொடங்கும்? 6 மாதத்தால் காய்க்கும். இப்போ இது மரம் வகையை சேர்ந்தது, கொடியோ செடியோ இல்லை, அதனால இது தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு காய்க்கிற காலம்ன்றது இருக்கும் தானே? இல்லை எப்போவுமே காய்க்கிறது வந்து நாங்கள் நவம்பர் அதை வெட்டி எருவல் தாட்டு, அதாவது கிளைகளை எல்லாம் வெட்டி ஏப்ரல் மே காய்க்க ஆரம்பிச்சிடும். ஏப்ரல்லேருந்து பிறகு எவ்வளோ காலம்? நவம்பர் வரையும் காய்க்கும். நவம்பர் அவ்வளோ பெரிய இடைவெளி. 2-3 தடவை ஆஞ்சி ஒன்றுக்கு ஒஞ்சி காய்ச்சி. இந்த செய்கையை யார் ஒரு ஊக்குவிச்சதா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே எங்கள் நாட்டு முருங்கை செய்த நீங்கள் இது முந்தி இந்தியாவிலேருந்து ஒரு தரம் எடுத்து செய்து கொண்டிருக்க எல்லார்ட்டும் அப்புறம் நாங்கள் அதை அந்த விதியை வாங்கி நாங்கள் எப்படி ஒரு உற்பத்தியை பெருக்கினது. உங்களோட வாழ்க்கையை இது மாற்றிருக்கா இல்லை சாதாரணமாக எல்லா பயிர்கள் மாதிரி தானே? ஆரம்ப காலம் இந்த காரணமாக இங்கே கல்வத்தில் வந்து வாழைத்தோட்டம், சகல வெங்காயம், சகல பயிரும் வைக்கிறது. இப்போ இந்த முருங்கை செய்யலாம் இங்கே கூடவா இருக்கு. என்ன காரணம்? இப்போ பார்க்குற இடமெல்லாம் முருங்கை. ஏன்னா இந்த கூட பணத்தை எங்களுக்கு வருமானமாக தர்றது முருங்கை. மற்ற இயற்கை அனத்திலேயும் பெரும் பாதிப்பு குறைவு, கொஞ்சம் பாதிப்பு ஒழிய. மற்ற இப்போ வாழை அதுலண்டைக்குள்ள காத்தடிச்சுட்டா அப்படியெல்லாம் சாஞ்சிடும். அப்படியே அறுவடை காலத்தில் எத்தனையோ நஷ்டத்தில் வருமானம் விவசாயிகளுக்கு. அப்போ இது வந்து எங்களுக்கு இலகுவாக இருக்குது. 14 வருஷமாக 2009 தான் ஆரம்பிச்சேன். 2009 10 அதுக்கு பிற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 7,000 கண்டு செய்கிறேன். 7,000 கண்டு? இந்த ரோட்லேருந்து அந்த தொங்கல் இந்த காணி மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 25 பிறப்பில் முருங்கை வச்சுக்கிறேன். 25 பிறப்பு முழுவதுமே முருங்கை தான். ஆரம்பத்திலேயே அப்படியே வச்சீங்களா இல்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக செய்து அந்த விஸ்தரிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக? சில பயிர்கள் செய்யும்போது அதில் ஒரு தோல்வி வந்தால் நீங்கள் அடுத்த கட்டம் போக மாட்டீங்க. 25 பிறப்பும் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. என்ன காரணம் என்று சொன்னால் நான் ஆரம்பம் கொஞ்சம் வச்சு அப்புறம் அதால் வந்த லாபத்தை பார்த்து இது முருங்கை எனக்கு லாபத்தை கொடுக்குதுன்ற பிற்பாடு நான் பயிரை முருங்கையை செய்ய விஸ்தரிச்சிருக்கிறேன். கூடிய அளவில் பயிரை தரையில் நிலம் இருக்கிறபடியாக நான் நிலம் இருந்தபடியாக கூடுதலாக வச்சுருக்கிறேன். 4-5 இடத்துல இருக்குது முருங்கை. இந்த இடத்துல மட்டும் ஏது இல்லை, இது உங்க முருங்கை அங்கால இருக்குது, அந்த வேறு காணி இருக்குது. இது மட்டும் 9 பிறப்பில் இருக்குது. இது மட்டும் 9 பிறப்பு. இது எவ்வளோ காலம்? இது வந்து நான் போன வருஷம்தான் இந்த முருங்கை இவ்வளோ போட்டது. ஒரு மரத்திலே கிட்டத்தட்ட நல்லா காய்ச்சி என்று சொன்னால் ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு மரத்தில் ஒரு 20 கிலோ. என்னையா? அது மாதத்தில் எத்தனை தடவை நீங்கள்? அப்படி மாதத்தில் இல்லை, இப்போ ஆஞ்சி கொண்டு போய்க்கல கொஞ்சம் கொஞ்சம் காய ஆய்வோம், பிஞ்சை விட்டுட்டு முத்தலே ஆய்வோம். மொத்தமாக ஒரு வருஷத்தில் நீங்கள் 20 கிலோ ஆகலாம் ஒரு நாளைக்கு ஒரு கண்டில். அப்போ மொத்தமாக ஒரு மரத்தில் இந்த முருங்கையை மட்டும்தான் சொல்கிறேன். இந்த முருங்கை உண்மையான பராமரிப்பு சரியான முறையில் இருந்தால் அது ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு மரத்தில் மேக்சிமம் 15-20க்குள்ளே ஆகலாம். இல்லை நான் எதை வச்சு கேட்குறேன்டா, நீங்கள் 4ஆம் மாதத்துல இருந்து காய்க்கும்னு சொன்னீங்க 11ஆம் மாதம் வரைக்கும். அந்த கால இடைவெளிக்கு ஒரு மரம் உங்களுக்கு எவ்வளோ காய் தரும்? அதுதான் ஒரு சிக்கல். என்னென்னு சொன்னால் இது வந்து பிந்தி நான் இப்போ வச்சு புது மரம் காய்க்க வலிக்கிட்டது இப்போ கிட்டத்தட்ட என்னென்னு சொன்னால் எனக்கு இந்த ஜூன்ல இருந்தா நல்ல காயா இருக்கு. சரியா ஊகிச்சிங்கண்ணா? இப்போ வேற இடத்த நீங்க அவ்வளவு காலம் செய்யறீங்க, ஒரு மரம் ஒரு வருடத்துல எவ்வளவு காய் தருமன்றதை ஒரு அண்ணளவா ஊகிக்க முடியுங்க? ஒரு மரமோ இப்போ நீங்க ஒரு நாளைக்கு 20 கிலோ அப்படி பார்க்கலாம், 15லேருந்து 20. குறைஞ்சது ஒரு மரம் இந்த ஹைபிரிட் இனத்தை பொறுத்தளவில் ஒரு மரம் ஒரு 150-200 கிலோ நார்மலாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் என்ற கணிசத்தின்படி. ஏன்னா அப்படி அந்த அது இதை விட வேற முருங்கை இருக்கு, அதுதான் நாங்கள் ஆரம்ப காலம் வச்சது. அது வந்து இது வந்து குறைவு, இது இந்த வீதம் கூட. அதான் நான் இதை மாற்றினேன். இங்கே இதுக்கு பார்த்தீங்களா வந்து அதை பாருங்க, நான் 5 இது கொஞ்சத்துக்கு ஆஞ்சேன் நான். இது 3 பேக் 180 கிலோ கிட்ட இருக்கு.
என்ன சொல்றீங்க? 180 கிலோ கூட இருக்கு தம்பி. இது எத்தனை மரத்தில் ஆஞ்சு? இது நான் கிட்டத்தட்ட 40 மரத்துல ஆஞ்சிருக்கிறேன். அதுவும் ஓடி ஆஞ்சிருக்கேன். இனி 4 ஆண்டைக்கு இது ஆய்வன் திரும்ப 4 ஆண்டைக்கு ஆயிருக்கா? இதில் 3 பேக் அடைய. ஆனால் இது வடிவா நல்லா காய்க்க தொடங்கினா நீங்கள் ஒரு நாளைக்கு ஆஞ்சு கொண்டு இருப்போம். வெவ்வேறு பயிர்களும் இங்கே செய்திருக்கிறீங்க. அதோடு ஒப்பிடும்போது வேலை ஆட்களினுடைய தேவை எதுக்கு கூட? முருங்கைக்கு. என்ன ஏனென்றால் இப்போ இனி செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு நான் இதை இனி அது இந்த காய்க்கிற காலம் முடிவடையுது. அப்போ நான் அதை வெட்டி பண்படுத்தி திருப்பி அந்த இல்லாத இடங்களுக்கெல்லாம் முருங்கை வைக்க போகிறோம். முருங்கை வைக்கணும். மஜாவைக்கு கிட்டத்தட்ட 2-3 பேர் என்னோட சேர்ந்து வேலை செய்வேன். ஒரு 5-6 நாளைக்கு தொடர்ந்து வேலையாக இருக்கும். வேறு அவே மாதத்திலே எனக்கு வேலை செய்வேன். 2 நாள் 3 நாள் வேலை செய்வேன். ஏனென்றால் நாங்கள் தனியாக இதை செய்ய இயலாது. ஏனென்றால் கூட ஏக்கரில் அந்த கூட இப்போ வணிகத்தில் ஏக்கர்ன்னு சொல்லலாம். இங்கே பரப்பில் நாங்கள் கூட செய்கிறத வழிய ஆட்கள்கிட்ட உதவி இல்லாமல் செய்ய இயலாது. மற்ற தண்ணியெல்லாம் நான் தான் மாறுறது, மருந்து அடிக்கிறது அதெல்லாம் நான் செய்வேன். மருந்து எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் காயை பார்த்து அடிக்கிறதா இல்லைன்னா வளமையாக அடிக்கிற மாதிரி? மேலே 4 நாளைக்கு ஒருக்கா அடிக்கணும். ஏன்னா அந்த பங்கஸ் தாக்கங்கள் இப்போ காலநிலையில் தெரிந்தாங்க. மழை பெய்தா டக்குன்னு ஒரு பூச்சி ஒன்று விழும். டக்குன்னு நாங்கள் பெய்த விடாமல் அடிப்போம். சரி, 1000 கன்று எடுத்துக்கொண்டா அதில் எத்தனை முருங்கை வைக்கலாம்? 40 மரம் வைக்கலாம். 40 மரம். ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி 8 குறைஞ்சது. இப்போ சில பேர் 8ல் வைக்கிறது, சில 10 மேக்சிமம். நீங்கள் கூடுதலாக என்ன? நான் 8-9லையும் வச்சிருக்கிறேன். ஆனால் நெருக்கமாண்டு இல்லை. இது என்னென்னா இந்த பார்த்தீங்களா ஹைபிரிட்டனுடைய இது இந்த வளர்ச்சி குறைவாக இருக்குது. பார்த்தீங்களா காய் கூட அந்த முருங்கை அதான் வெளியிலேருந்து பார்க்க சின்ன சின்ன முருங்கை பார்த்தீங்களா காய. ஆனால் காயை பார்த்தா மிரண்டு போனோம். இதில் நான் இப்போ தான் வந்தேன். ஒரு மணத்தையாவது தான் வந்தேன். சரி, முதல் காலையில் அந்த முருங்கையை ஆஞ்சி வச்சிருக்கேன். நான் 2 வியாபாரி வேணும். இப்போ நான் இதை ஆஞ்சி கூட தர சொல்லி கொஞ்சம் விலையாயிருக்கு. கொஞ்சம் 100 ரூபா போகுது. இதுக்கு முன்னே 500 1000 மித்து. இப்போ காய்க்கிற ஆழத்தில் விலை குறைஞ்சிட்டு. அப்போ வந்தால் ஆஞ்சொன்ட்ருக்கேன். அப்போ வருவீன் கிணறில் ஒரு ஆளுக்கு 4 சாக்கு, ஒரு ஆளுக்கு 3 சாக்குன்னு அப்படி கொடுப்பேன். ஆனால் சந்தையை கொண்டு போகிறதா? இது நான் சந்தையை கொண்டு போகிறது இல்லையா? அவையில் ஃபோன் பண்ணால் அவன் எடுப்பேன். சரி சரி. இப்போ முதல்ல நாங்கள் ஒரு தோட்டத்தில் நடப்புறோம்னா அது என்ன மாதிரி செய்வோம்? இப்போ உங்களுக்கு தெரிந்தானே அந்த காலம் அண்டையில் ஆக்கள் கொத்தி பண்படுத்துறது. நான் இப்போ என்னென்னா லேமாசர் நிற்குது. அது பிளவு வெட்டுற முந்தையெல்லாம் கொத்துறதுக்கு பதிலாக பிளவு வெட்டுறது. பிளவு வெட்டி கவுட்டு போட்டு திருப்பி அதை டில்லர் பண்ணி அப்புறம் எருவும் போடலாம். நாங்கள் எரு போடுறோம் இல்லை, எல்லாம் அப்படியே உழுது எல்லாம் பண்படுத்திட்டு டக்குன்னு கட்டிய கோடை பிடிச்சி அடித்து வைப்போம். வச்சு தடி வளர்ந்து தழைச்சி நெல்ல மாதிரி வந்த பிறகு டக்குன்னு 2 பக்கம் எரு வெட்டி தாப்போம். ஆரம்பத்திலேயே எரு போட்டு உழுவுறது? இல்லை இல்லை இல்லை, முருங்கைக்கு நாங்கள் அப்படி செய்யறது. வெங்காயத்துக்கு மட்டும்தான் இந்த ஆரம்பத்திலேயே எரு போட்டு உழுது வெங்காயத்தை பாத்தியை கட்டி வைக்கிறது. இதுக்கு அப்படி செய்யறது. இது ஒரு அளவு வளர்ச்சிதான், ஒரு வளர்ச்சி வந்து கொண்டிருக்கல நாங்கள் அதை கேட்ட பசலையில். எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா நீர் இறைக்கணும்? நீர் 4 நாளைக்கு ஒருக்கா இறைப்போம். தொடர்ச்சியாக அப்படி தானே இல்லை காய்க்கிற காலத்தில் மட்டும்? சில விளைங்களுக்கு அந்த டைம் கிடைக்காட்டி 5 நாளைக்கு ஒருக்கா இறைப்போம், 6 நாளைக்கு ஒருக்கான்னு இறைப்போம். ஆனால் அப்படி அந்த கால இடைவெளிகளாக விட்டோம்னா பயிருக்கு பாதிப்பு வரும், வாழ்கிற தன்மை வரும், காயெல்லாம் சூழ்ந்து போயிருக்கும். அப்போ நாங்கள் முறையாக இறைச்சி கொண்டு வருவோம். இது காய் மட்டும்தான் நீங்கள் விற்பனை செய்யணும்னா சில இடங்கள்ல அந்த முருங்கை விற்பனை இல்லை, முருங்கையில் கொடுக்குறது. அவைகள் அந்த இதுக்கு உங்களுக்கு தெரியும் தானே, தேயிலை அந்த இப்போ டீக்கு யூஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபேக்ட்ரி கொண்டு எடுக்கிறது. சரி சரி. இன்னொரு இதுக்கு எடுப்பினோம். 1 கிலோ 70 ரூபா அப்படி எடுப்போம். 1 கிலோ 70. இப்போ இதெல்லாம் விட்டால் ஆஞ்சு கொடுத்தா எடுப்போம். ஆனால் இப்போ காய்க்கெல்லாம் ஆஞ்சு கொடுக்க மாட்டீங்க? இல்லை இல்லை. இப்போ இதெல்லாம் இது அறுவடை காலம் முடிய அவை ஃபோன் பண்ணால் ஒடிச்சு வைக்க சொல்லுவேன். தாங்கள் வெட்டி விட ஒடிச்சு கொண்டு போகும். அதை நிறுத்து போட்டு காசு தருவோம். சில நேரங்களில் நீங்கள் நட்டு எப்பயாவது நோய் தாக்கத்தை எதிர்கொண்டிருக்கா தோட்டம்? அது என்ன நோய்? அது பங்கஸ் என்று சொல்லி இப்போ காலநிலையால் வர ஒரு பங்கஸ். அது திடீர்னு வரும். ஒரு அரிப்பனண்டு வரும். சரி. அதுக்கு நாங்கள் தகுந்த நேரம் மருந்துகள் அடிக்காடி அப்படியே அந்த இலையை எல்லாத்தையும் தின்னு அப்படி இந்த ஒற்றிலையும் இல்லாமல் மரமாக நிற்கும். அது முழுமையாகவே அழிச்சிடுமா இல்லை ஒரு மரம் அப்படி தான்? முழுமையாக அழிச்சிடும். ஒன்றில் வந்தால் சரி எல்லாம் அழிச்சிடும். அதோட மசுக்குட்டியும் இருக்கும். மசுக்குட்டி
அநேகமாக ஒரு சில மரங்களில் இருக்க மொழியே எல்லாத்துலேயும் மாறது. அது எப்படி அதை மாற்றி அதுக்கும் நாங்கள் அதுக்கு செர்பெக்சல் அதுகளால் அடிச்சுதுன்றா அதுக்கு மருந்து கெமிக்கலும் இருக்குது அடிக்கிறதுக்கு. அந்த நீங்கள் பங்கஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அந்த நோய் தாக்கத்துக்கு மாற்று வழி அதுக்கு வந்து நாங்கள் அசிபெத்தன் ஒரு மருந்து இருக்குது, சரி, மைட்டி அதுகளை போட்டு தான் அடிக்கிறது. மற்ற பீட்டாக்கு கணக்கு இது இருக்குது. அப்போ அதுகளை போல கட்டுப்படுத்தும். இந்த படம் எல்லாம் வாழை தோட்டம் தான். அதெல்லாம் இப்போ எங்களுக்கு என்னென்னு சொன்னால் செய்தால் நஷ்டம் என்று சொன்னதுக்காக நாங்கள் நஷ்டமாக வர்றதை வழியை முருங்கியே செய்து கொண்டிருக்கிறோம். முதல் தடவை செய்யும் போது செலவு, அடுத்த வருஷம் ஒரு வருடத்துக்கான செலவு எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம்? முதல் வருஷம் எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம்? முதல்ல எனக்கு எருவல் பறிச்சு இப்போ ஒரு 2 எல்லா துறைக்கும் ஒரு 2.5 லோட் எருவு வேணும். சரி, 2.5 லோட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்து மேலே வைங்கள். 3 லட்சம் இல்லாமல் கூலி இதழோட ஒரு 5 லட்சம் சாதாரணமாக அந்த இப்போ என்னுடைய இருக்கிற முருங்கை கிட்டத்தட்ட ஒரு 20 பிறப்பு 25 பிறப்பில் இருக்கிற 25 பிறப்புக்குமே உங்களுக்கு 5 லட்சம் அப்படி 5 லட்சம் குறைஞ்சபட்சம். மற்றும்படி பிறகு அடுத்த வருஷம் இல்லை பிறகு நாங்கள் மருந்து வகைகள் உர வகைகள் வாங்கி அதுக்கு கூடுதலாக வரும். நீங்கள் சொல்கிறது ஆரம்பத்தில் விதை தடி நடும் வரைக்கும் இல்லை, தடி நட்டு இதண்டு வரையும் தான் இவ்வளவு செஞ்சு சொல்கிறோம். வருடத்துக்கு மருந்து செலவு, அந்த செலவுகள் எவ்வளோ? அது சொல்லி ஒரு மருந்து வாங்குறேன்னா உங்களுக்கு முந்தைய ஒரு 1000 ரூபா விற்ற மருந்து எல்லாம் இப்போ 2000 2500 ரூபா. அண்டைகளில் எங்களுக்கு நாங்கள் வாங்கி வந்து வைக்கிறது 25,000 20,000 30,000 மட்டும் வாங்குறது. உரம் எடுத்தால் 1 லட்சம் 50,000 மட்டும் தான் வாங்கி வைக்கிற முடிய வாங்குவோம். இப்போ என்னென்று சொன்னால் கொஞ்ச காலம் பொருளாதார பிரச்சனை இந்த இதுகளால் நெருக்கடியால் உர வகையெல்லாம் தட்டுப்பாடாக இருந்தது. அப்போ நாங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சு செய்கிறது. இப்போ நாங்கள் அப்போ அதை விரும்புகிறோம். மழை அல்லது எங்களை வைக்கிற பிரச்சனைனால இப்போ நாங்கள் உடனுக்குடனே வாங்குறது. அடுத்த வருஷம் செய்ய எவ்வளவு செலவு வரும்? நீங்கள் முதல் வருஷத்துக்கு தானே இவ்வளவு செலவு, அதுக்கு அடுத்த வருஷம் மருந்து செலவும் சில பட்ட மருந்து அதே இதுக்கு தான் வரும். சில கொஞ்சம் கூடும் இல்லாட்டி அடுத்த வருஷமும் எரு போடணும். 2 பக்கம் பிரச்சனை என்ன? எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ சில நேரங்களில் ஐயோ முருங்கை தோட்டம் சரியா இந்த விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது, இந்த இதங்களில் பிரச்சனையாக இருக்குன்னா என்னென்ன காரணங்களை சொல்லுவீங்க? இப்போ பராமரிக்கிற விஷயங்களில் பராமரிக்கிற விஷயங்களில் சரியாக இதோடு வந்து நாங்கள் காய்க்கிற காலம் இன்றைக்கெல்லாம் இந்த காயாடி அப்படியே விட பண்ணி நாளைக்கு அப்படியெல்லாம் முத்தி போயிடும். இதை சந்தப்படுத்தலாது வந்து பார்ப்போம் இழுத்து பார்த்துட்டு இது முத்தலண்டு விட்டு போயிடும். அப்போ அந்த உரிய நேரம் இதை கொஞ்சம் நாங்கள் கண்காணித்து அதை ஆய்வணும். மற்றது பராமரிப்பண்டைகளில் இல்லைங்க பார்த்து மருந்துகள் அடிக்கிறது அதெல்லாம் பார்த்து செய்யணும். ஆனால் முருங்கைக்காய் ஆயிறது வந்து சரியான கஷ்டம். இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ நிற்க இப்போ இந்த ரெஸ்ட்டில் நிற்கிறோம். அப்போ நல்ல இப்போ ஓய்வங்கள் எல்லாம் இப்போ வெளிநாட்டுக்காரனை கூட மோசமாக தீராங்களே என்ன இப்போ எங்களுக்கு இங்கேருந்து வருது பணம் மாதிரின்னு யோசிப்பாங்க. நாங்கள் போட கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. அதான் வெளிநாட்டு ஆக்களை விட நிம்மதியாகவும் இருக்கிறீங்க, நல்ல ஜாலியாக இருக்கணும், ஹாப்பி. உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு தெரியாது, நான் ஃப்ரான்ஸில் இருந்தேன். நான் 10 வருஷம் ஃப்ரான்ஸில் இருந்தேன். ஃப்ரான்ஸில் இருந்து நான் படாத துன்பம் எல்லாம் பட்டு அப்போ என் அப்பா இருந்தப்போ இறந்துட்டார். அப்போ வந்து தான் நான் இந்த விவசாயத்தை செய்தேன். அங்கேருந்தே வர வேண்டி வந்து நான் அங்கே விசா இல்லை எனக்கு, நான் விட்டுட்டு அங்கே இருந்திருக்கலாம் தானே. இப்போ விசா எல்லாமே நான் எல்லாம் எழுதி கொடுத்து வேறு அப்படி வரும். அங்கே எனக்கு லெட்டர் வந்த வீட்டு என்னென்னா உடனே வர சொல்லி ப்ரொஃபெக்டூர் அங்கே வந்து உனக்கு விசா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி அப்போ நான் இங்கே வந்துட்டேன். அப்போ எனக்கு அதை தெரியப்படுதுன்னு என்னண்டு அந்த இமிக்ரேஷன் விசாவுக்கு இப்போ நீங்கள் அங்கே எல்லாம் நான் விட்ரா பண்ணி இங்கே வந்துட்டேன். சரி, அப்போ என் அந்த பதிவு இருக்குன்னு தானே இப்போ எங்கள்கிட்ட அட்ரஸுக்கு லெட்டர் வர அங்கே அந்த இருந்த வீட்டுக்கு. அப்போ அங்கேருந்து லெட்டர் வந்தேன். நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா கொஞ்ச நாள் இருந்தால் உனக்கு விசா கிடச்சி விசாவுக்கு வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களா அங்கே நின்றுருக்கலாம்? ஐயோ அந்த வாழ்க்கையெல்லாம் நரகம் ஐயா. நாங்கள் இங்கே நிம்மதியாக நாளைக்கு கஞ்சியை குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அங்கே வந்து பட்ட துன்பத்தை உங்களுக்கு தெரியாது. வேலையண்டா விடிய காலையில் போய் 10 மணிக்கு இறங்கினா 2 மணிக்கு வந்து பிறகு 6 மணிக்கு போய் 12 மணிக்கு வர. இதெல்லாம் லைஃப் ஆகி 2-3 வேலை இல்லை 2 வேலை, ஒரு வேலையே 2 பிரித்து செய்கிறது. ரெஸ்டாரண்ட் வேலையண்டேக்க காலமாக போய் அதை முடித்து அப்புறம் 2 மணிக்கு வந்து ஆஃபில் வந்து 6 மணிக்கு போகிறது. எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இங்கே ஒரு கதைக்கு இப்போ அங்கே நிற்கிறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். அங்கேருந்து வேற இங்கே இப்போ நிற்கிறீங்க. இந்த 2 வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. நடுநிலையில் நின்று கடவுள் சொல்கிறார் ஈழத்துக்கு போய் முருங்கை தோட்டம் செய்து வாழண்டு. இன்னொரு விஷயம் சொல்கிறார், ஃப்ரான்ஸில் போனால் உனக்கு விசா தருவார், நீ அங்கே போகலாம்ட்டு. எதை தேர்ந்தெடுப்பீங்க? எனக்கு இந்த மண்ணை தான் நான் தேர்ந்தெடுப்பேன், ஒழிய அந்த எடுக்க மாட்டேன். படாத பாடுபட்டதுக்கு நான் இங்கே வந்து நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் விவசாயம் செய்தாலும் இந்த சொந்த நாட்டில்
நிம்மதியாக இருக்கிறோம். அங்கே நிம்மதி இல்லாமல் அலைஞ்சு கொண்டு இருந்தோம். வேலை இல்லாட்டி வேலை தேடி திரிவோம். ஒரு தினம் வேலை நான் விசா இல்லாமலுக்கு வேலை கிடைக்காது. இன்னொரு தட்ட பேப்பர்லாம் நாங்கள் விசா கார்டெலாம் வேலை செய்யணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நான் தான் சொன்னேன். அதே நச்சு வந்து தான் என்னை அப்பா இங்கே விட்டுட்டு வான்னு சொல்லி எனக்கு எல்லா விவசாயம் எல்லாம் இருக்குது. நீ வந்து இங்கே சிலவில் அப்பா கூட கதைப்பேன். இங்கே எல்லாம் கஷ்டம் நான் விட்டுட்டு வர பண்ணி நான் அப்படி என்ன நான் விசா கிடைக்கல என்ன அப்போ நீ இங்கே வா, இங்கே வந்து விவசாயம் செய்யலாம் தானே, எங்களுக்கு நிலைமை இருக்குது, செய்யக்கூடியமாக இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, எனக்கு இப்படி கஷ்டப்படுவோம். அதான் நான் நீ போகும்போதே போவாதே என்று சொன்னேன். அப்போ சொன்னேன். அப்போ நான் ஏன் அப்பான்னு சொல்ல கேட்காம அப்போ நீங்கள் நான் என்னென்று சொன்னால் இங்கே வா, இங்கே வந்தால் நல்ல மாதிரி இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், எல்லாரும் வெளிநாட்டில் நீ இங்கே இருந்து என்ன செய்ய போகிறான்டா என்ன கூப்பிட்டாவே. ஆனால் இப்போ நான் விவசாயம் செய்து உங்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இங்கே நான் இவ்வளோ விவசாயம் செய்து நீ வெளிநாட்டில் வாழாத வாழ்க்கை நான் வாழ்கிறேன். நம்புறீங்களோ நம்ப மாட்டேன். வெரி ஹாப்பியாக இருக்கேன். என்ன சொல்லுவோம் அப்போ இது மனதளவிலே இல்லை பண ரீதியாக நான் இங்கே வந்து இப்படி தான் உங்களுக்கு தெரியாது. ஒரு நாளை வேலையை போனால் நான் சில 50 யூரோ இல்லை அது வந்து நான் வந்து அவுட்டோர் சிட்டிக்கு அந்த அவுட்டர் சிட்டிக்கு போனால் தான் இப்போ பெரிய அந்த இப்போ நான் வந்து வேலை ஒரு பண்ணையெல்லாம் வேலை இருக்கிறேன். சில 100 ரூபா தருவாங்க, 50 ரூபா தருவாங்க. அப்போ அப்படியும் வேலை செய்யணும். சரியான ஆசைப்பட்டுருக்கேன். அப்போ நான் ஃப்ரெஞ்சுக்காரர் தான் கூடுதலாக வேலை. அப்போ அப்படியெல்லாம் கஷ்டப்படும். இங்கே வந்து விவசாயம் அது ஏன் அங்கே இவ்வளவு கஷ்டப்படுறது, ஏன் இங்கே கஷ்டப்பட்டு நான் உழைக்கலாது மற்ற அங்கே அந்த தேவை காசு வந்தோன்னே இங்கே பெருசாக நினைக்கணும். ஏன்னா இதை நாங்கள் இங்கே ஒரு முதலீட்டை செய்து எங்களால் இங்கே உழைக்கலாம். அங்கே ஒரு நாள் உழைச்ச காசை இங்கே உழைக்கிறீங்களா? நான் நிச்சயம் ஒரு நாள் அப்படி நஞ்சிலவுலே ஒரு நாளைக்கு எல்லா நேரமும் இல்லை. ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கும் இருக்கு கவித்துக்கு ரெக்கார்ட். இந்த முறை 1 லட்சத்துக்கு விற்றுனேன் ஒரு நாள் மட்டும். அப்போ ஒரு நாள் அண்டைக்கில் நான் ஃப்ரான்ஸில் இருந்தேன். நான் அப்போ யூரோ வந்து 100 ரூபா. அப்போ 1000 யூரோ 1000 யூரோ சம்பளம் 1000. அப்போ நாங்களும் 1000. எத்தனையாம் ஆண்டு போனீங்க? நான் 97. திரும்ப வந்தது நான் 2009. கல்யாணம் செய்து போனீங்களா? அதுக்கு பிறகு இல்லை நான் பிறகு வந்தேன் 2009 பிறகு மாதிரி பண்ணி நான். அப்போ வந்து அவ்வளவு அந்த அந்த வைராக்கியத்தோடு வந்து 1000 பார்த்து 100 ரூபா பார்த்தா 1 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா காசு. இப்போ வந்து அங்கே 1200 ரூபா சிமிக் சம்பளம். 1200 ரூபாண்ட எஞ்சதே காசுக்கு 3 லட்சம் 3 லட்சம் வரும். பிரான்ஸ்லேயே இல்லாமல் இங்கே வந்து ஒரு வண்டி வாங்கி வண்டி இல்லாமல் கூடி ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் தான் விவசாயம் செய்து. அங்கே இருந்ததை விட இங்கே வந்து ஹாப்பி. அங்கே போய் உங்களது மெட்ரோவும் ட்ரெயின்லேயும் தான் தீர்றது. நம்ம கார் அண்ணன் கார் வச்சுருப்பேன். நான் வந்து போய் அங்கே கார் ஓடிட்டேன். இங்கே வந்து தான் கார் எடுத்து ஓடும். அது என்னதுக்காக சொல்கிறேன்டா, இதையும் இங்கே செய்யலான்ட்டு இல்லை சொந்த நாட்டில். ஆனால் விவசாய நிலம் இருக்கணும். விவசாய நிலம் நிறைய இருந்தால் தான் செய்யக்கூடியமா இருக்கும். சும்மா ஒரு 5 வரப்பு 4 வரப்பு கூட செய்ய முடியாது. அதை விட ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு தொழிலில் இருக்கேக்க, இப்போ நீங்கள் முருங்கை தோட்டம் செய்கிறதால கேட்குறேன். ஒரு தொழிலில் நான் இருக்கிறேன், என்கிட்ட ஒரு 4 வரப்பு காணி இருக்குதுண்டா, அது ஒரு பொழுதுபோக்காக ஆகுது, அதாவது பகுதி நேரமாவது செய்யலாம் தானே அந்த விஷயத்தை. அது அந்த ஒரு 4 வரப்பு காணின்னு எடுத்துக்கொண்டா அது இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் பயிர்களை எட்டி செய்யலாம். இல்லை இந்த முருங்கையை முழுவதுமாக வச்சா இந்த அளவு எத்தனை முருங்கை வைக்கலாம்? அதுக்கு 40 முருங்கை வைக்கலாம்னு சொன்னீங்க. 4 பேரை பண்ணுறீங்க 40-50 முருங்கைகள் கூட வைக்கலாம். அந்தளவு முருங்கை இருந்தால் ஒரு வருடத்தில் அன்னளவு அவ்வளவு வருமானம் எடுக்கலாம், செலவெல்லாம் போய். நல்ல மாதிரி முருங்கை காய்ச்சிது என்று சொன்னால் கிட்டத்தட்ட அவருக்கு குறைஞ்சதை இப்படி ஹைபிரிட் முருங்கை போட்டால் ஒரு 20 லட்சம் சொன்னாங்க. குறிப்பாக எனக்கு தெரியாதோ அண்ணளவா, அதாவது 4 பிறப்பில் வேறு மடிவாக பராமரித்தா கூட. இப்போ நாங்கள் வந்து இதை சேமிப்பில் வச்சுருந்தா இருக்கும் பாருங்க. என்ன சொல்லுவோம், சில விஷயங்களில் நாங்கள் சொல்ல 5000 ஒரு நாளைக்கு சொல்லுவோம். வெளிநாட்டுக்கு ஐயோ 5000 ஆண்டுவான். இது சத்தியமா உங்களுக்கு தெரியாது. ஒரு உடுப்பு கடையை போனால் நான் அதை குறையாவே சொல்லிடுறேன். அவையே நானும் வெளிநாட்டில் இருந்தேன். நான் அவை அவ்வளவு அந்த பனி குளிருக்குள்ள உழைக்கிறதாலேயோ தெரியலையே அந்த இதையும் இந்த காசை விட பஞ்சு பிடிக்கணும். என்ன காரணம், ஒரு கடையை போனாலும் இது கொஞ்சம் குறைச்சி விட மாட்டீங்களோ, கொஞ்சம் குறைச்சி விடுங்க, இது என்னவோ இப்படி விலை சொல்கிறீங்களா, தவறுன்னு சொல்ல முடியாது. அது தவறு இல்லை. நாங்கள் என்னென்னா எங்களுக்கு கடைக்காரற்ற நிலைமைகளும் தெரியுது. எங்களுக்கு இங்கே நாங்கள் அவைகளோட வாழ்க்கை நாங்கள் இங்கே வாழ்க்கை எங்களுக்கு தெரியுமா, இந்த உடுப்பு இவ்வளவுதான் போகுதுன்ற எங்களுக்கு தெரிகிறபடியே. ஆனால் அவைக்கு அவை வந்து பெருசாக இதான் நான் மட்டும் சொல்லி கடைக்காரன் முழுக்க பேரும் சொல்லினோம். ஐயோ தம்பி நான் என் உறவுகள் வரையினம் வந்தோன்னே வாரம் கிட்டத்தட்ட ஒரு 1 லேக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட கடையில் உடுப்புகள் வாங்கக்கூடியமாக இருக்கும், கூட்டிகிட்டு வாரேன். எங்களுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் மட்டும் நான் பண்ணுங்க மற்றபடி சொல்லணும். அப்போ ஐயோ வெளிநாட்டுக்காரன் மட்டும் கூட்டிகிட்டு வராதேங்கோ, இங்கே வந்தால் அவன் வந்து 18 எடுத்து உடுப்பை போட்டாலாம். அது எடுத்து இப்போ நீங்கள் வாரது ஒரு உடுப்பை பார்த்துட்டு ஓகே
அது ஓகே. நாங்கள் மேலே என்ன அந்த வேலை செய்கிறவையே நாங்கள் கொஞ்சம் நான் இறக்கம் பார்த்தா ஐயோ அதை சாப்பிட கொள்ளாண்டு உதயம் எடுத்து அவ்வளோத்தையும் எடுத்து திருப்பி அடக்கி வைக்கணும் அந்த கவட்டில். அதே அவே சிந்திக்கணும். எல்லாத்தையும் கொட்டாண்ட போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சில பேர் அப்படியே உடுப்பெடுக்காமல் போயினேன். நான் பார்த்தேன் நம்ம வாடியாது. நானே பார்த்துருக்கேன். நான் நேற்று நம்ம வாடியா எப்பா பண்ணான் உஜ்ஜு குமிஞ்சி ஒரு அந்த ஸ்கர்ட்டின் சீலை அந்த கடைக்கு நின்றுச்சுன்னா பார்த்து பாக்கினம் விட்டுட்டு போயினோம். நான் போன அந்த அதை விட்டுங்க அது அந்த ஸ்கர்ட்டின் அது விட்டுங்கோ என்ன விட்டுங்கோட்டு டக்காண்டு கொஞ்சம் டக்காண்டு பே பண்ணிட்டு வாரோம். அப்போ அது இன்னதுக்கான அவையா குறையா சொல்லலை. அவைக்கும் அந்த இஞ்சத்தே மக்கள் படும் கஷ்டம் துன்பத்தை விளங்கிக் கொள்ளினோம். எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பொதுவில் என்ன சொல்லுங்க குறையாவே நச்சாலும் சரி. இப்போ இங்கே உள்ளவே சரி அங்கே உள்ளவே சரி. என்னென்னு சொன்னால் அங்கே உள்ள அந்த வேலை செய்கிற அந்த இந்த பிள்ளைகளோ யாரோ அதில் உள்ளதில் இவ்வளோ கஷ்டப்படுதல் அதில் ஒரு 20 மணி நேரம் சம்பளத்துக்கு தான் அந்த கடைக்கு என்று வேலை செய்யுது. இப்போ நீங்கள் பார்க்குறத சரி நீங்கள் ஒன்றும் ஒரு 2-3 எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல. அப்படியே மட்டும் போறீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இல்லை உங்களுக்கு தெரியாது. நான் பிரான்ஸில் இருக்கல என்ன அந்த பிரெஞ்சுக்காரங்க இவ்வளோ குடும்பப்படுத்தினான். எங்களை விசா இல்லை பாஸ் ஆரம்பம் தெரியாது. சரியான கஷ்டப்படுத்தினான். சாப்பிடவே விட மாட்டேன். அவங்களுக்கு தெரியாது. நின்று தான் சாப்பிட்றது. பாசையும் தெரியாது. வேலை செய்யணும். மாடு மாதிரி மூஞ்சி வேலை செய்யணும். இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டால் என்ன மாதிரி வாழலாம். இப்போ நீங்கள் சொல்கிற விடயங்களை வச்சு எனக்கே நான் யோசிக்கிறேன். அதில் இருக்கிற அந்த இது சும்மா இருக்க அந்த நிலம் அதுக்கு முருங்கையை போட்டு விடுவோம்ன்ற ஒரு எண்ணம் வருது எனக்கு. வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக அவர்களுக்கு ஒரு முருங்கை தோட்டம் செய்து அதில் வெற்றியாக 14 வருடங்கள் தாண்டி போகக்கூடிய நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க? அது வெளிநாட்டுக்காரர்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒரு சிலர் அந்த அந்த தோட்டம் என்ற ஒரு விடயத்தையே விரும்பினும் இல்லை. தோட்டம் செய்தால் பொம்பளை தர மாட்டேன்ற ஒரு விடயம் கூட இப்போ பேசப்படுது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க வெளிநாடு தோட்டம் என்ற ஒரு விடயத்தின் அடிப்படை? அதுக்கு நான் சரியான பதில் சொல்கிறேன். என்ன சொன்னால் அந்த காலம் எங்கள்டைய அம்மா அப்பா சேர்த்து வச்சு எங்கள்ட நிலத்தை விற்றுட்டு நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் அந்நிய நாட்டில் போய் படாத துன்பங்கள் எல்லாம் பட்டு திருப்பி வர்றதை விட நீங்கள் இந்த சொந்த நிலத்தை வச்சு ஆசைப்பட்டால் வெளிநாடு போகலாம். அது இல்லாட்டி நீங்கள் கல்யாணம் கட்டி உங்களோட பிள்ளைகள் ஊடாக நீங்கள் வெளிநாடு போக சான்ஸுகள் எல்லாம் நிறைய. நீங்கள் ஒரு வயது இல்லாட்டி வயது குறைஞ்சவர்கள் இங்கே அவர்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்பு இருக்குது. வாழலாம். உங்களுக்கு தெரியாது. இப்போ எல்லாம் இங்கே எல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் வேலை செய்கிறாங்க நிறைய படியாங்க. அப்போ தாய் தப்பென்ற சொல்ல கேட்காம சில புள்ளிகள் நிலங்களை விற்று போய் எத்தனையோ ஊடகங்களில் போய் நின்று என்ன வரப்படுது. ஆனால் அதெல்லாம் முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். அப்போ முருங்கை தோட்டம் செய்கிற ஒரு எண்ணத்தோட வர வேண்டாம். இந்த காணொலியை பார்த்துட்டு அந்த எண்ணத்தோட வந்தால் அவர் எப்படியான தயார்படுத்தலோடு வரணும், என்னென்ன நடக்குமென்ற ஒரு எண்ணம் இருக்கணும். எல்லா நேரமுமே லாபம் பெறுமா, எப்படி இருக்கும் அது? இப்போ வெளிநாட்டுக்காரனை பொறுத்தளவில் வந்தாலும் அவருக்கு நஷ்டம் பெற போகிறதா இல்லை. இப்போ அவர் எப்படியும் கொஞ்சமாவது கையிருப்பில் காசு அவர் சேமிப்பு இருக்கும். அவைக்கு இந்த வித இப்படியான தொழில்கள் செய்ய நட்டம் பெறாது. ஆனால் நாங்கள் வேறுங்கோ இப்போ காசு இல்லாட்டி உடனே போக பேங்க் எங்களுக்கு தரும். 10 லட்சமோ 15 லட்சம் விவசாயிகளுக்கு தரும். அதுவும் நாங்கள் ஒழுங்காக எடுத்து ஒழுங்காக கட்டுவோம். அப்போ எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் பார்ப்போம், வெரிஃபிகேஷன் பண்ணிப்பலாம் கேள்வி. அப்போ அதே நேரத்தில் அவியலட்ட ஒரு இதோடு தான் பறிவினோம். அவை ஒரு கெப்பாசிட்டரோட இருப்பினோம்லாம் கேள்வி. இப்போ நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இப்போ விவசாயம் இதை அழிஞ்சால் அடுத்த கட்டம் என்ன செய்யணுமென்று யோசிப்போம். அதுக்காண்டு மூளை போட்டு குழப்பக்கூடாது. ஐயோ எல்லாம் அழிஞ்சுதே என்ற பயிர் ஒன்று அப்படி இல்லை. இது ஒரு வழியில் அடுத்த கட்டம் நகர்வோம். என்ன அடுத்த பயிர் என்ன வைக்கலாம், வெங்காயம் வச்சிருக்கு, கத்தரி வைப்போம், மிளகாய் கண்டு வைப்போம். அப்போ இது அழிஞ்சால் அடுத்ததால் எடுக்கக்கூடிய மாதிரி செய்யணும். நாங்கள் அல்ல இந்த முருங்கைக்குள்ள இப்போ சில பயிர்கள் செய்யும்போது ஊடு பயிர் வைக்கலாம்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இதுக்கு செய்யலாமா? இல்லை அது என்னென்று சொன்னால் இப்போ 4-5 பிறப்புள்ள கட்டாயம் அதை செய்யலாம். இதை வெட்டி போட்டு கடை கச்சான் வைக்கலாம், வெங்காயம் வைக்கலாம், பூசணி அந்த வெட்டி வச்சிருக்கிற காலத்தில் அது செய்யலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 பகுதிக்குள்ள செய்து அறுவடை செய்திடலாம். அப்படியான செய்யலாம். அதில் நோய் தாக்கங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கா? வெங்காயத்துக்கு நோய் அது சொல்லுவாங்க. அப்படி என்று இல்லை. இப்போ எங்களை பொறுத்தவரை இந்த ஊடு பயிர்கள் வேறு பயிர்களை ஒரு பயிர்க்க வைக்க சாத்தியப்படாது. எங்களுக்கு நிறைய நிலம் இருக்கிறபடியாக அது தேவைப்படாது. நீங்கள் 5 வருடத்துக்கு ஒருக்கா இதை அழிச்சிட்டு திரும்ப வைக்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் முதல் அடுத்த விதையில் வந்த மரத்தில் வெட்டி வைக்கிறீங்களா, இல்லை அடுத்த முறை செய்ய ஒரு விதை போட்டு புதுசாக? இல்லை இதிலே வெட்டுறது, இதில் வெட்டி இப்படியே வைக்கிறீங்க. இதை வெட்டி இது இப்படியே நிரப்புவோம். இவ்வளோ அதோட கட் பண்ணிவிட்டு இவ்வளோ துண்டு எடுப்போம். இல்லை உதடுக்கலை, பெரிய கிளை தான் எடுக்கும். இந்த பெரிய கிளையெல்லாம் எடுத்து அதை அப்படியே கொண்டு எல்லாத்தையும் பண்படுத்தி வச்சுருப்போம் தானே. கிண்டி போட்டு அப்படியே தாப்போம். அப்படியே கிண்டி தாட்டு
தண்ணி ஊற்றி கொண்டு வர ஒரு 2 மாதத்தில் தெரியும் அது முளையரம்பி அப்படி வர. இந்த பகுதியில் முருங்கை தோட்டம் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் தோட்டம் செய்யணும். இப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவர் இவ்வளவுக்கு வித்தவர், யாருன்னு சொல்ல தேவையில்லை, இந்த அளவு தொகைக்கு வித்தவர், அதெல்லாம் ஒரு பெரிய தொகையா இருக்கும். ஏன்னா சில நேரங்கள் 500 வித்திருக்கு, 1000 வித்திருக்கு. அந்த அடிப்படையில கேட்கிறேன் எங்கே வித்திருக்கணும். இப்ப நான் வந்து பார்த்தீங்களே அடிக்கடி இப்போ ஒரு நாளைக்கு ஆஞ்சு கொண்டிருப்பேன். ஒரு காணிலே ஆய்வேன், 4 காணி எண்டைகளை சுற்றி சுற்றி மாற்றி ஆஞ்சு கொண்டிருப்பேன். நான் சில விஷயங்கள் இதுகளால் செய்திருக்கிறேன். இப்போ ஒரு சில கடன்கள் அழிச்சிருக்கிறேன், அப்படிக்கான விஷயங்கள் செய்திருக்கிறேன். அப்போ அதை போட்டு பார்க்க என்னையை போட்டு பார்க்க மற்றவர்களும் வித்திருப்பினம் தானே. ஒரு சில நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க தானே, ஒரு 4 பரப்பு காணியில் ஒரு வருடத்தில் ஒரு 20 லட்சம் ஆகுது. அது எந்த விலை வைத்தா? 4 பரப்பில் நல்ல விளைச்சலாக அதனால் விளங்குது. எவ்வளவு விலை விற்கணும்னு நினைக்கிறீங்க? நார்மலாக ஒரு 1000 ரூபா விற்றா நல்ல காசுக்கு விற்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு வருஷத்தில் 4 பரப்பண்டைகளில் வெறும் ஒரு 100 ரூபா விற்றா எவ்வளோ வருமா? 100 ரூபா விற்றா இப்போ இவ்வளோ விற்றா எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? நான் 200 கிலோ கொண்டாலும் 20,000. ஆனா இதே இவ்வளவு காசும் 1000 போட்டாங்கன்னா பாருங்க, அதுதான். ஆனா அப்படி அந்த நேரம் எனக்கு இப்படி காய்க்கல, அதுதான் பெரிய பகுதி. அதுதான் ஒரு இது. ஆனா அப்படி காய்க்காட்டியும் எதுவும் எங்கள்ட வாழ்க்கை சந்தோஷமா போய் கொண்டிருக்கு. இது உங்களுக்கு ஓரளவு போதும் தானே? இந்த மெலிவான நேரத்தில் 20,000 மட்டும் பெரிய காசு தானே. அது மாதிரி இது மட்டும் இல்லை, என்ன நாளைக்கு நாளைக்கு அடுத்த தடவை ஆகும் 5. அப்போ எங்களை பொறுத்த இது ஓகே. இதில் கணக்கு பார்த்து இவ்வளவுதான் வருமானம்ன்றதை சொல்ல முடியாது. நீங்களே ஊகிச்சு பாருங்க. இப்போ சாதாரணமாக இது இவ்வளவுன்னு சொன்னால் இவ்வளவு தோட்டம் செய்கிறார், இது 2000 கண்டுன்னு என்ன குறிப்பிட்ட அளவு தான் இதில் பிடிங்கி வச்சிருக்கு. நாளைக்கு குறிப்பிட்ட அளவு. அப்போ நீங்கள் ஒரு கணக்கு போட்டு ஊகிச்சு பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்தில் இந்த முருங்கை தோட்டம் பயனளிக்குமெண்டா நீங்கள் செய்யுங்க. எப்படியான மண் வளம்? ஏன்னா சில இடங்களில் இருவாட்டி மண் மாதிரி இருக்கும், ஒரு மணல் தன்மையாக. சில இடங்களில் செம்பாட்டு மண். இந்த மண் இப்படி இருக்கு, செம்பாட்டு மண். எந்தெந்த மாதிரியான மண்ணுக்கு? அது செம்பாட்டு மணல்லே நல்லா வரும், அதுக்கு பசலைகள் போட்டால் நல்லா வரும். செம்பாட்டு மண்ணில் கூட காய்க்கிற பூ இருவாட்டிலையும் காய்க்கும். இது நீங்கள் வச்ச ஒரு வருஷம் இல்லை? இது ஒரு வருஷம். அது உங்களோட தோட்டம்? அது வேறு ஒரு ஆள்கிட்ட அவர்கிட்ட கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னா அது இந்த காலபாவதி முடிகிற காலம். அந்த மரத்தை அப்போது அடிப்பகுதி இதாக இருக்கு. அது கீழே அடியில் வெட்டி விட்டுருக்கா இல்லை? எது இது? அது இங்கே வாங்க, இது பாம்பு குழம்பு இருக்கும், பயம் என்ன? நாங்கள் செருப்பு போனால் வந்து இங்கே செருப்பு போய் போட்டு கொண்டு வராங்களே, தோட்டம் மண்டு போட்டு வெட்டியோ அவங்கள பார்த்து வெட்டியை குத்தி எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு பாருங்க அடிப்பகுதி. ஐயா இது புல்லெல்லாம் பிடுங்க தேவையில்லையா? இதெல்லாம் இப்போ தான் இந்த மழைக்கு பிறகு தான் இப்படி வந்துருக்குது. கால் வைக்க கூசுதேன்னு சொல்லுங்க, பாம்பு இருக்கு என்ன. அதுதான் இதுக்கெல்லாம் நாவாம்பு. நான் முந்தியெல்லாம் ஒரு நாவாம்பு வந்து நான் கிட்ட போகிறேன், செப்பி ஷூவை போடுறதா. ஆனால் அது நடுவில் போட்டு நடக்கல. அது ஆனால் அது போடணும் ஐயா, அது போடணும் கட்டாயம். என்ன சொல்லுங்க பாப்போம், இறக்கி விட்டா அவ்வளோ முடிஞ்சாங்க. 1000 கன்று தோட்டம்ண்டா கண்டுன்னு சொல்லுவோம் பேசிடுவோம். ஆனால் இந்த பேச்சு வழக்கில் கண்டென்ட் தான் சொல்கிறேன். 1000 கன்று தோட்டத்தில் நாங்கள் ஒரு மாதம் பராமரிக்கிறேன்னா இத்தனை நாள் மினக்கடுவோம்? 1000 கன்று ஒவ்வொரு நாளும் வந்து மினக்கடுவோம்? இல்லை இல்லை, ஒரு இப்போ இது வெட்டு 1000 கன்றுண்டா ஒரு நாளைக்கு 3 பேர் 4 பேரை போட்டு வெட்டினா ஆண்டியோட சரி. வெட்டி கிளிய பண்ணி போட்டு பிறகு ஒரு நாளைக்கு 3 பேர் போட்டு அதுக்கு பிறகு நீர் இறைக்கிறதுக்கு மட்டும்தான். அடுத்தது பிடுங்க வார, அது கண்ணனே தேவையில்லை தானே? பிடுங்க வாரண்டு இல்லை. பிறகு நாங்கள் மருந்து அடிச்சு கொண்டு 4 நாளைக்கு அது ஒன்று செய்வோம் தொடர்ந்து. கொஞ்சம் கஷ்டமான இதுதான், எங்களுக்கு நல்ல வருமானத்தை தரும். நீங்கள் அந்த தடிகள் கொடுக்குறது ஆக்கள் கேட்டால் இதை நீங்கள் முடிகிற கட்டத்தில் தான் கொடுப்பீங்களா? இல்லை முடிகிற கட்டத்தில் கொடுப்போம். சரி சரி, நவம்பர் வந்தால் எடுக்கலாம். சரி சரி, நான் உங்கள்கிட்ட தொடர்பு என்னட்டு தாங்கோ, யாராவது கேட்டால் கொடுக்குறேன். ஓகே. ஒரு பயிர் எத்தனை கிலோ நிற்கும்? 50-60 கிலோ இருக்குது. 50-60 வெயிட் தம்பி. நல்ல நீளம் இல்லை? நல்ல நீளக்காய் டக்கண்டு மாய குடிஞ்சமாக இருக்கும், பஸ் சுகமாக இருக்கும். உடனே காசு தரதா இல்லை அங்கே போட்டு தருவீங்க? உடனே சரி. ஆனால் எடுத்துக்கொண்டு போய் கடத்த நான் கூட வித்தாலும் அவையால் தரவில்லை. நாங்கள் சில வேலை அப்படி விட்டுருவோம். குறைவாக வித்தாலும் ஒன்றும் செய்யலாம். வந்த உடனே முருங்கை தோட்டம் வச்சுட்டேன். 10 சொன்னோம். 2009 எத்தனை மாத கால போகுது? ஜூன் மாதம். சரி, இந்த யுத்தம் முடிந்து கையோட. சரி அண்ணா, நன்றி. மினக்கட்டு நாங்கள் சில இடங்களுக்கு போகும்போது வேலை பழுவில் நின்றால் எங்களுக்கும் கேட்க ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து கேட்ட உடனே அது வாங்க கதைக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு தகவல்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. அடுத்தது நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து
இதை செய்து ஒரு 4 பேருக்கு உதாரணமாக வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட வந்து பார்த்துட்டு இவன் என்னடா இவ்வளவு நல்லா இருக்கிறானே, பணம் மட்டும் வாழ்க்கையில். சரி, நன்றி. ஓகே.